வணக்கம். தாகூர் கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் 3வது முறையாக நீட்டிப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. கொரோனா பாதிப்பு சீரான பிறகே சிடெட் தேர்வு நடத்தப்படும். சிபிஎஸ்இ அறிவிப்பு. புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு அந்தஸ்து பெற ரூபாய் 1570 கோடி திரட்ட முடிவு. மத்திய அரசுக்கு துணைவேந்தர் கடிதம். கவுன்சிலிங் கட்டணம் அவகாசம் இன்றுடன் நிறைவு. பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகள். 9 புதிய திட்டத்தை தொடங்கினார் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. சிறிய இடைவெளிக்கு பிறகு விரிவான செய்திகள். டாக்டர் கேசிஆர் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி 10th மற்றும் +2 வகுப்பில் பாஸ் மற்றும் ஃபெயிலான மாணவர்களுக்கு படித்த உடனேயே வேலை வாய்ப்பு. ஆம், ஸ்டார் ஹோட்டல்களில் வேலை வாய்ப்பு. கை நிறைய சம்பாதிக்கலாம். வெளிநாடுகளில் வேலை. 1 வருட டிப்ளமோ கோர்ஸுகள் அவைலபிள். கல்வி தகுதி 10 பாஸ் ஆர் ஃபெயில். எங்களது கோர்ஸுகள் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், டிப்ளமோ இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஹவுஸ் கீப்பிங், சர்டிபிகேட் கோர்சஸ் இன் ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், சர்டிபிகேட் கோர்சஸ் இன் கார்விங் வெஜிடபிள், மேலும் பல 3 வருட டிகிரி கோர்ஸுகளுக்கு கல்வி தகுதி +2 பாஸ். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பிஜி கோர்சஸ் கல்வி தகுதி எனி டிகிரி. எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், MBA டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், MBA ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சிறந்த பயிற்சி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள். கல்வி பயிற்சிக்கு எங்கள் ஃபுட் அவுட்லெட், சிறந்த நூலகம், பஸ் வசதி, சிறந்த லேப் வசதி, இன்னும் பல. இன்றே சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். டாக்டர் கேசிஆர் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, செஞ்சி சாலை, சந்தைமேடு, திண்டிவனம். 9841771894. விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் 3வது முறையாக நீட்டிப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் அக்டோபர் 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் 4 வளாக கல்லூரி மாணவர்களுக்கு 3வது முறையாக அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 9 வரை கெடு விதிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் நீதிமன்றம் சென்றதால் அக்டோபர் 29ஆம் தேதி வரை அவகாசம் தரப்பட்டது. கொரோனா பாதிப்பு சீரான பிறகே சிடெட் தேர்வு நடத்தப்படும். சிபிஎஸ்இ அறிவிப்பு. சிபிஎஸ்இ, நவோதயா போன்ற மத்திய அரசிற்கு உட்பட்ட பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கான மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு, சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், கொரோனா நிலைமை சீரான பிறகே நடத்தப்படும் என சிபிஎஸ்இ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ, நவோதயா போன்ற மத்திய அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு சிடெட், சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடப்பு ஆண்டிற்கான தேர்வு குறித்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டு தேர்விற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த ஜனவரி 24ஆம் தேதி முதல் விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்ட நிலையில் ஜூலை மாதம் சிடெட் தேர்வு நடைபெறவிருந்தது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவியதை தொடர்ந்து நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் சிடிஇடி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தேர்வு மீண்டும் எப்போது நடத்தப்படும் என விண்ணப்பதாரர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் கொரோனா நிலைமை சீரான பிறகே தேர்வு நடத்தப்படும் என சிபிஎஸ்இ நிர்வாகம் அறிவித்துள்ளது.
புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு அந்தஸ்து பெற ரூபாய் 1570 கோடி திரட்ட முடிவு. மத்திய அரசுக்கு துணைவேந்தர் கடிதம். அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரித்து அண்ணா தொழில்நுட்ப ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் என்றும் பெயரிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரிகளுக்கு இணைப்பு தரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க அரசியல் கட்சி தலைவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிப்பதற்கான மசோதா தமிழக சட்டப்பேரவையில் சமீபத்தில் நடந்த பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பிரித்தால் 69% இடஒதுக்கீடு விஷயத்தில் பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் தரத்தை மேம்படுத்தி அதற்கு சிறப்பு அந்தஸ்தை அதிகரிக்க ரூபாய் 1000 கோடி என்ற தொகையை செலவிட தமிழக அரசும் தயாராக இல்லை. அதே நேரத்தில் இதற்கான ஒட்டுமொத்த செலவினங்களையும் ஏற்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தருவதற்கான செலவினங்கள் பல்கலைக்கழகத்தின் நிதி ஆதாரங்களின் மூலம் திரட்ட உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாணவர்களிடம் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், கல்லூரிகளுக்கு இணைப்பு தர பெறப்படும் கட்டணம் என ஆண்டுக்கு ரூபாய் 314 கோடியை திரட்ட முடியும். 5 ஆண்டுகளில் ரூபாய் 1570 கோடியை திரட்ட முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. சிறப்பு அந்தஸ்து பெற நிதி திரட்டுவது துணைவேந்தர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது அதிர்ச்சி அளித்துள்ளது. டாக்டர் ராஜாபாதர் தாகூர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, கீழ்குடலூர், திண்டிவனம். 16வது பேட்ச் பிஎட் 2 வருட பட்ட படிப்பிற்கு அட்மிஷன் துவங்கிவிட்டது. 2020-2021 முதல் ஆண், பெண் இருபாலரும் பயிலும் வசதி. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம், அழகிய பூங்கா, இயற்கை எழிலுடன் கூடிய கல்லூரி வளாகம். இதுவரை 1500க்கும் மேலான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை உருவாக்கிய கல்லூரி. டெட் தேர்வில் அதிகப்படியான ஆசிரியர்கள் இக்கல்லூரியில் பயின்றவர்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ளனர். திண்டிவனம் கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் ஆங்கில பள்ளிகளில் தாகூர் ஆசிரியர்களுக்கு வேலையில் முன்னுரிமை. பல்கலைக்கழக தேர்வில் 100% வெற்றி. கல்லூரி பயிற்சி ஆசிரியர்களுக்கு சொந்தமாக 3 அரசு நிதி உதவி பள்ளிகள், 2 மெட்ரிக் பள்ளிகள், 1 CBSE பள்ளி, 2 நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் உள்ளன. தமிழகத்தில் வேறு எந்த கல்லூரிக்கும் இல்லாத வசதி. கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் சொந்தமாக 8 பள்ளிகள் உள்ளன. ஆண், பெண் பயிற்சி ஆசிரியர்களுக்கு பஸ் போக்குவரத்து வசதி. 3 தவணையில் கட்டணம். தொடர்புக்கு அனுபவம் தலைமை அலுவலகம் 88E செல்வி சாலை, திண்டிவனம். தொலைபேசி எண்கள் 0414722687 9360140834 9790477975 9486145799. கவுன்சிலிங் கட்டணம் அவகாசம் இன்றுடன் நிறைவு. இன்ஜினியரிங் பொதுப்பிரிவு கவுன்சிலிங்கில் முதல் கட்ட மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்தும் அவகாசம் இன்று முடிகிறது. +2 முடித்த மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு படிப்பில் சேர கவுன்சிலிங்கில் பங்கேற்க வேண்டும். தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வழியாக ஆன்லைனில் இந்த கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 1.12 லட்சம் பேர் கவுன்சிலிங்கில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் 2000 பேர் சிறப்பு பிரிவு ஒதுக்கீட்டில் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் பொதுப்பிரிவு மற்றும் தொழிற்கல்வி மாணவர்களுக்கான கவுன்சிலிங் அக்டோபர் 8 துவங்கியது. இதில் 1.10 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். அவர்களில் முதல் கட்ட கவுன்சிலிங்கில் 12,300 மாணவர்கள் பங்கேற்கின்றனர்.
இவர்கள் கவுன்சிலிங் கட்டணத்தை செலுத்துவதற்கு 4 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அவகாசம் இன்றுடன் முடிகிறது. நாளை முதல் 2 நாட்களுக்கு ஆன்லைனில் தங்களுக்கான பாடப்பிரிவு மற்றும் கல்லூரிகளை விருப்ப பட்டியலில் சேர்க்கலாம். அதன்பின் உத்தேச ஒதுக்கீடு வழங்கப்படும் என கவுன்சிலிங் கமிட்டியினர் தெரிவித்தனர். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் 9 புதிய திட்டத்தை தொடங்கினார் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் புனாதிப்பாடு அரசு பள்ளியில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன் அண்ணா கல்வி பரிசு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அங்குள்ள மாணவ மாணவியருக்கு இலவச கிட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது, கல்வி பரிசு திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் 3 ஜோடி சீருடைகள், ஷூ, 2 ஜோடி சாக்ஸ்கள், புத்தகங்கள், நோட்டுகள், புத்தகப்பை ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்காக அரசு ஆண்டுக்கு ரூபாய் 650 கோடி செலவிடுகிறது. இதன் மூலம் 42,34,322 மாணவர்கள் பலனடைவார்கள். கல்வியே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் அழியாத சொத்து. சீருடைகளை தைப்பதற்கான கூலி மாணவர்களின் பெற்றோர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். கரோனா பாதிப்பை தடுக்க மாணவ மாணவியருக்கு தலா 3 முகக்கவசம் வழங்கப்படுகிறது. எனவே பள்ளி திறப்பதற்கு முன் அனைவரும் சீருடைகளை தைத்து கொண்டு உரிய பாதுகாப்புடன் பள்ளிக்கு வர வேண்டும் என்றார். முன்னதாக பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடிய முதல்வர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் ஆதிமூல சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.